வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவை சின்னமலை விமான நிலையம் இடையே தொடக்கி வைத்தார் முதல்வர் ஜெயலலிதா. ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இனி இல்லை, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரதமர் இல்லம் இருக்கும் ரேஸ்கோர்ஸ் சாலை பெயர் மாற்றம், தில்லி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. மதனை அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராம்குமார் இறந்த வழக்கில் 3வது நீதிபதியாக கிருபாகரன் நியமனம், நாளை விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் 2ஆம் கட்டமாக சின்னமலை விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடக்கி வைத்தார். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெவ்வேறு வழித்தடங்களில் மொத்தம் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஆலந்தூர் வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக சென்னை சின்னமலையில் இருந்து விமான நிலையம் வரை உயர்நிலைப் பாதையில் 8 கிலோமீட்டர் தொலைவிலான மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்கியது. இதற்கான விழா தலைமைச் செயலகத்திலும் விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலுமாக இன்று நடைபெற்றது. மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் ஜெயலலிதா காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதிய வழித்தடத்தில் உள்ள விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, கிண்டி, சின்னமலை மற்றும் பரங்கிமலையில் உள்ள ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதல்வர் மெட்ரோ ரயில் சேவை மக்களுக்கு மேலும் பயனளிக்கும் என்று கூறினார். The entire 20-kilometer elevated section of the Chennai Metro Rail project would become operational. Trains will run from Coimbatore to St. Thomas Mount, connecting with suburban train services at St. Thomas Mount and with Mofussil and other bus services at Coimbatore. Very soon, direct trains will be run on the loop line available at Alandur, so that direct train connections can be provided from Coimbatore to the airport without having to change at Alandur. சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, இந்த மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று குறிப்பிட்டார். மொத்தமுள்ள 45 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது 19 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பின்னர் மெட்ரோ ரயிலில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பயணம் செய்தனர். The public will benefit immensely with the Chennai Metro project connecting this area, as there is constant traffic congestion on the road. The Government of India have so far released about 10,000 crores for the Chennai Metro Phase 1 project. புதிய மெட்ரோ ரயில் சேவையால் நெரிசல் குறையும் என பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள அதே நேரம் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இதுகுறித்து சின்னமலையில் இருந்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். சென்னை விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரையிலான வழித்தடத்தில் தொடங்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் சேவையானது இப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சாலை வழியாக இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் போது வேலை நேரங்களில் சுமார் 1 மணி நேரம் தேவைப்படும் நிலையில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதன் மூலம் 15 நிமிடத்தில் விமான நிலையம் சென்றடைய முடியும் என்பதால் இந்த மெட்ரோ ரயில் சேவையானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என இப்பகுதி மக்கள் கருதுகின்றனர். சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மெட்ரோ ரயில் சேவைக்கு 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது.
அதே போன்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் செல்வதற்கு 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சென்னை சின்னமலையிலிருந்து விமான நிலையத்திற்கு குறித்த நேரத்தில் பயணிப்பவர்களுக்கும் அவசர நேரத்தில் விமான நிலையம் செல்ல நினைப்பவர்களுக்கும் இந்த மெட்ரோ ரயில் சேவையானது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இது வந்து பப்ளிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிராஃபிக்கில் வரதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஆகும் ஏர்போர்ட்லேருந்து இப்போ சின்னமலை வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடலாம், நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சார்ஜஸ் மட்டும் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணாக்கா கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போயிட்டு வரேன். நல்லா சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது போட்டு வரதுக்கும். நான் ஃபஸ்ட்டு காலேஜ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போது மெட்ரோ வந்ததால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக போயிட்டு வரணும்னு தோணுது. கொஞ்சம் மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ரோ ரயில் சேவையின் கட்டணம் அதிகப்படியாக இருப்பதாகவே பொதுமக்கள் கருதுகின்றனர். இந்த கட்டணத்தை குறைத்தால் மேலும் பலர் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்வார்கள் என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை சின்னமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் கோபிநாத். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 200 புதிய பேருந்துகளை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்காக 118 பேருந்துகளையும், விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்காக 82 பேருந்துகளையும் முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பூந்தமல்லி, செங்கல்பட்டு, திண்டிவனம், தருமபுரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் சிறப்பு செயலாக்க பிரிவுகளுக்கு மொத்தம் 25 ஜீப்களையும் முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். மத்திய அரசு தாக்கல் செய்யும் பொது பட்ஜெட்டுடன் இனி ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து தாக்கல் செய்வது என இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இதுவரை பொது நிதிநிலை அறிக்கையை தனியாகவும், ரயில்வே நிதிநிலை அறிக்கையை தனியாகவும் தாக்கல் செய்து வந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் 3வது அல்லது 4வது வாரத்தில் தொடங்கி அந்த மாத இறுதி நாளில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். இனி வருகிற ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கைக்கான கூட்டத்தொடரை ஜனவரி மாதமே தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இனிமேல் தனி ரயில்வே பட்ஜெட் கிடையாது என்றும் 2017-2018 ஆண்டு முதல் பொது பட்ஜெட்டிலேயே ரயில்வே துறை குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதியே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும், பொருளாதார ஆய்வறிக்கை ஜனவரி 30ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் எனவும், பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டாலும் ரயில்வே துறையின் உரிமைகள் பாதிக்கப்படாது என்று குறிப்பிட்டார். மேலும் நிதியாண்டு ஏப்ரல், மார்ச் என்று இருப்பதை மாற்றும் வகையில் பொருளாதார ஆலோசகர் சங்கர் ஆச்சாரியா தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என்றும் அருண்ஜேட்லி அறிவித்தார். कैबिनेट के सामने आया वो पूरी बजट प्रक्रिया के संबंध में था। रेल बजट और जनरल बजट उन दोनों को मर्ज करने के संबंध में. தில்லியில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்துள்ள ரேஸ்கோர்ஸ் சாலையின் பெயர் லோக் கல்யாண் மார்க் என மாற்றப்படுகிறது. இந்திய பிரதமர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக தில்லியில் உள்ள எண் 7 ரேஸ்கோர்ஸ் சாலை விளங்கி வருகிறது. பிரதமர் மோடியும் தற்பொழுது அந்த இல்லத்தில் தான் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தில்லி மாநகராட்சி கூட்டத்தில் ரேஸ்கோர்ஸ் சாலையின் பெயரை மாற்றி லோக் கல்யாண் மார்க் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பிரதமர் இல்லம் என்றால் எண் 7 ரேஸ்கோர்ஸ் சாலை என்று மக்கள் மனதில் நன்கு பதிந்துவிட்ட பெயர் இனி எண் 7 லோக் கல்யாண் மார்க் என்று அழைக்கப்படும். காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விவாதிக்க கர்நாடக மாநிலத்தின் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு இன்னும் 10 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்து விடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கர்நாடகத்தில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்காகவே தண்ணீர் இல்லை என அம்மாநில அரசு கூறி வருகிறது. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் மாநில அமைச்சரவை இன்று ஆலோசனை மேற்கொண்டது. இதில் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விவாதிக்க வரும் 24ஆம் தேதி கர்நாடக மாநில சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு தமிழக அரசின் உரிமை போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும், உடனடியாக மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார்.
தமிழக அரசு தொடர்ந்த காவிரி வழக்கில் இன்னும் 4 வார காலத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆண்டுதோறும் 192 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான இறுதி தீர்ப்பை கர்நாடக அரசு மதித்து நடப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டுதோறும் சம்பா மற்றும் குறுவை சாகுபடிக்கு கர்நாடகத்திடம் தமிழகம் காவிரி நீரை கேட்பதும் அதற்கு கர்நாடகம் மறுப்பதும் வாடிக்கையாகவே உள்ளது என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கர்நாடகத்தின் இந்த சதிச்செயலை சட்டத்தின் துணையுடன் முறியடிக்க முதல்வர் ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றிதான் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற உத்தரவு தமிழக அரசின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதால் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எனவே மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைதாகி சென்னை புழல் சிறையில் உயிரிழந்த ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு தொடர்பான வழக்கின் 3வது நீதிபதியாக கிருபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை நீதிபதி SK கவுல் பிறப்பித்துள்ளார். நீதிபதி கிருபாகரன் நாளை விசாரணை நடத்த உள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ராம்குமார் மின்கம்பியை கடித்து கடந்த ஞாயிறன்று தற்கொலை செய்து கொண்டார். ராம்குமார் உடற்கூறு ஆய்வு நடக்கும்போது தங்கள் தரப்பு மருத்துவரும் உடன் இருக்க வேண்டுமென்று ராம்குமாரின் தந்தை பரமசிவம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுவை நீதிபதிகள் ரமேஷ், வைத்தியநாதன் கொண்ட அமர்வு விசாரித்தது. இதில் தனியார் மருத்துவரை உடற்கூறு ஆய்வுக்குழுவில் நியமிப்பதில் இரு நீதிபதிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதையடுத்து 3வது நீதிபதியின் கருத்தை கேட்டறிந்த பின்னரே உடற்கூறு ஆய்வு நடத்தலாம் என உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. இதனையடுத்து 3வது நீதிபதியாக கிருபாகரனை நியமித்து தலைமை நீதிபதி SK கவுல் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிபதி கிருபாகரன் நாளை விசாரணை நடத்த உள்ளார். இன்று மாலை வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்த்தோம். அவர் வழக்கின் முழு விவரங்களை படிக்க வேண்டும். ஆகவே நாளை காலை அதை நான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ராம்குமார் வழக்கின் 3வது நீதிபதி நாளை காலை நீதிபதி கிருபாகரன் அவர்கள் அமர்விலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு என ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனை அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. SRM பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போய்விட்டார். 100 நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த நிலையில் மதனை கண்டுபிடிக்க வேண்டுமென அவருடைய தாய் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவும் பணம் பெற்று மோசடி செய்ததாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கும் இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பொன் கலையரசன், செல்வம் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தன. மதனை கண்டுபிடிப்பது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நிலை அறிக்கை ஒன்றை காவல்துறையினர் அளித்தனர். ஏற்கனவே இன்றைய தினம் மதனை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மதனை கைது செய்ய மேலும் 3 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக நேபாளத்திற்கு 2 தனிப்படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இவற்றை ஏற்க மறுத்த நீதிபதிகள் காவல்துறை என்ன செய்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அளியுங்கள் என்றும் குறிப்பிட்டனர். காவல்துறை ஆணையர்தான் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையை தர வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் அறிக்கை அளிப்பதாக காவல்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. மதனை கைது செய்வதில் காவல்துறை தாமதம் செய்வதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் பிரதான குற்றவாளியே மதன்தான் என்றும் மதனை கைது செய்துவிட்டால் வழக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்றும் விரைந்து மதனை கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வழக்கு விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் 6ஆம் தேதிக்குள் மதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு இறுதி கெடு விதித்துள்ளனர். மதனை கைது செய்யாவிட்டால் மாநகர் காவல் ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். குஜராத் மாநிலம் சூரத் நகரில் தனியார் பிளாஸ்டிக் ஆலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின. சூரத் நகரில் கிம் பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. பலத்த காற்று வீசியதால் தீ ஆலையின் பல பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது.
தீயை கட்டுப்படுத்த 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் பல மணி நேரமாக போராடினர். அதற்குள் மலமளவென பரவிய தீயால் பிளாஸ்டிக் ஆலையில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த மருத்துவ மாணவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என உடற்கூறு ஆய்வறிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குளச்சலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையாக இருந்து வந்தது. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு குளச்சலில் 87.77 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தது. இதனை முதல்வர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் வெளி ஊர்களுக்கு செல்லாமல் சொந்த ஊரில் தொழில் செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் பெண்கள் மேயர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான இடங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மேயர் பதவிக்கு போட்டியிடும் வகையினர் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கான மேயர் பதவிக்கு பொது வேட்பாளராகவும் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, வேலூர், சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சியில் பெண் மேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு முன் வெறும் ஊராட்சியாக இருந்த பொத்தேரி பல்கலைக்கழகம் வந்த பிறகு இன்று நகராட்சியாக உயர்ந்துள்ளது என்று பொத்தேரி மக்கள் பெருமிதப்படுகின்றனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில ஊடகங்களில் அவதூறான செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்திற்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அவதூறான குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தால் தான் இன்றைக்கு பெரும் வளர்ச்சியை பொத்தேரி கண்டிருக்கிறது என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். 1983ஆம் ஆண்டு வரை பொத்தேரி ஊராட்சியில் பொத்தேரி, தைலாவரம், சோனாரி, வல்லஞ்சேரி ஆகிய பகுதிகள் இருந்தன. இந்த பகுதிகளுக்கு சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை. இந்த நிலையில்தான் 1985ஆம் ஆண்டு காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து பல்கலைக்கழகத்துடன் இணைந்தவாறே பொத்தேரியும் வளர்ச்சி பெற தொடங்கியது. எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாத பொத்தேரி கிராமத்தில் பள்ளி படிப்பை கூட தொடர முடியாத நிலையில்தான் பெரும்பாலானோர் இருந்தனர். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பார்கள். பொத்தேரிக்கு கோவிலை கூட கட்டி கொடுத்திருக்கிறார் டாக்டர் பாரிவேந்தர். கிழக்கு பொத்தேரியில் ஒரு குடிசையில் பஜனை கோயில் சிதிலமடைந்து கிடந்தது. இதை பராமரிக்கக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாத நிலையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கோவிலை புதுப்பித்து தரும்படி மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று பல லட்சம் செலவில் கோவிலை கட்டி கொடுத்தார் பாரிவேந்தர் என்கிறார்கள் மக்கள். இந்த பகுதியில் ஊராட்சி தொடக்க பள்ளிக்காக இருந்த விளையாட்டு திடலோ மேடும் பள்ளவுமாக மாணவர்கள் விளையாட முடியாத அளவில் இருந்தது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக NSS மாணவர்கள் மூலம் திடலை சீரமைத்து கொடுத்ததுடன் பள்ளிக்கு சுற்றுச்சுவரையும் பாரிவேந்தர் கட்டி கொடுத்தார். பள்ளிக்கு தேவையான சாதனங்களையும் பாரிவேந்தர் வாங்கி கொடுத்தார் என்கிறார் மகேந்திரன். கிராமம் இருந்தது. அப்போது இது ஒரு பஜனை கோயில் ஒரு கொட்டா போட்டு வருஷம் திருவிழா பண்ணியிருந்தோம். ஆகிய நம்ம வேந்தரை அவர்களை போயிட்டு கிராம சார்பாக எங்களுக்கு ஒரு கோயில் கட்டித்தரன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் உங்களுக்கு எத்தனை லட்சம் நீங்கள் அந்த கோயிலை கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை கேட்டார். அது தகுந்த மாதிரி அந்த வரைபடத்தை கொடுத்தோம். வரைபடத்தை கொடுத்து அது தகுந்த மாதிரி ஒரு பஜனை கோயிலை கட்டி கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கும் தேவையான அனைத்து எவ்வளோ அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆகும்னு சொன்னோம். அந்த 1.5 லட்சம் அவரே கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் 2001 பொத்தேரி கிழக்கு பகுதியில் ஊராட்சியோட தொடக்கப்பள்ளியாக இருந்தது. அப்போ அந்த பள்ளியில் ஒரு விளையாட்டு இடம் கூட இல்லை. ரொம்ப மேடும் பள்ளமாக குண்டு குழியமாக இருந்தது. ஆடு மாடு எல்லாம் ரொம்ப மோசமாக பசங்க படிக்கிறதுக்கே வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது 2001 NSS கேம்ப் மூலிமா 5 வருஷம் தொடர்ந்து அந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து கரண்ட் வசதியிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து வசதியிலும் 5 வருஷம் அந்த NSS கேம்ப் மூலிமா நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்து மூலமாக பண்ணி கொடுத்தாங்க. அவரும்
பள்ளி இந்த கிழக்கு பகுதியில் வந்து ஊர் மக்கள் என்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அது எல்லாம் அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் புத்தேரி கிழக்கு பகுதியாக நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வந்த பிறகுதான் எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்த பொத்தேரி கிராமம் வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக வெறும் குடிசைகளாக மட்டுமே இருந்த பொத்தேரியில் அடுக்குமாடி கட்டடங்கள் வந்தன. தனிநபர்களின் வருவாயும் அதிகரித்தது. பொருளாதாரம் மேம்பட்டது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினால தான் சார் நாங்கள் இருக்கிறது, நல்லா இருக்கிறோம், நல்லா உழைப்பு இருக்குது. அதாவது இங்கே வந்து கம்பி கட்டுற வேலை தான் எங்கள் வீட்டுக்காரர் செய்கிறாரு. அது மூலிமா நீங்கள் நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு வந்து கழனி காடு எதுவுமே கிடையாது. ஐயா வந்து இந்த யூனிவர்சிட்டினால தான், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சார். நாங்கள் இந்த ரோடு வந்து அவருக்கு வந்து நல்லா மேடு தூக்கி நல்லா ஒரு தார் ரோடு போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூலிமா நாங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கோ வரத்துக்கோ, பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா வசதி, ஸ்கூல் கூட ஸ்கூல் வந்து ஒரு காம்பவுண்ட் இல்லாத இருந்து எல்லாமே எதுவுமே இல்லாத இருந்து இப்போ காம்பவுண்டு போட்டு ஒரு பாத்ரூம் எல்லாமே போட்டு கொடுத்துக்கிறாருன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மட்டும்தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணுது. இப்போ எங்கள் கிராமம் பார்த்திங்கன்னா வல்லாஞ்சேரி, பொத்தேரி, கோணாதி, தைலவரம் சேர்ந்து 4 பஞ்சாயத்துங்க. ஏற்கனவே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்து யூனியனாக இருந்தது. ஐயா வந்து இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்த உடனே காட்டாங்குளத்தூர் பஞ்சாயத்தாக இருந்தது, பிடி ஆஃபீஸ் கண்ட்ரோலாக இருந்த ஏரியா வந்து அப்புறம் பேரூராட்சியாக மாறிச்சு. ஐயா கொஞ்சம் டெவலப் இன்ஜினியரிங் காலேஜ் பெருக எல்லாமே இதுவாகணும் நகராட்சியாக மாறி இப்போ 21 வார்டு நகராட்சியாக போச்சு. நாங்கள் நகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். இது எல்லாமே நாங்கள் பிழைக்கிறோன்னு சொன்னால் சார் நம்ம வந்தனால தான், இல்லைன்னா அந்த கிராமம் பழையபடியே இருந்திருக்கோம். முன்னர் கிழக்கு மற்றும் மேற்கு பொத்தேரிகளுக்கு இடையே ஏரிக்கரையில் சைக்கிள் மட்டுமே செல்லக்கூடிய அளவுக்கு சிறிய பாதை மட்டும்தான் இருந்தது. மழைக்காலத்தில் சேரும் சகதியுமான ஏரிக்கரையில் நடந்து கூட செல்ல முடியாது. ஆனால் மேற்கு பொத்தேரியில்தான் நியாய விலைக் கடை இருந்தது. இந்த பாதையில் சென்றுதான் கிழக்கு பொத்தேரி மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கி வர வேண்டும். இல்லாவிட்டால் கூடுவாஞ்சேரி சென்று சுற்றி வர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஒதுக்கிய நிதியில் ரேஷன் கடை கட்ட முடியாது என்று அப்போது கூறிவிட்டதால் பாரிவேந்தரை மக்கள் அணுகியதாகவும் அவர்தான் சொந்த செலவில் கிழக்கு பொத்தேரிக்கு நியாய விலைக் கடை கட்டி தந்ததாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வீடு இருக்கிறது. ஏற்கனவே வந்து அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் வந்து இங்கேருந்து அங்கே தான் போய் ரேஷன் கடை வாங்குவோம். அது வந்து பகுதி நேரம் அந்த கடையை பிரித்து வந்து எங்கள் ஊருக்கு வந்து, ஏன்னா அப்போல்லாம் வந்து இங்கே வந்து 2 ஏரி மழை காலத்தில் வந்து போக முடியாது. கிட்டத்தட்ட அப்படி போய் காட்டாங்குளத்தூர் இல்லை குடஞ்சி சுற்றின்னு தான் போய் அந்த பொத்தேரி மேற்கு பகுதியில் போய் ரேஷன் கடை வாங்கினோம். அதனால் இப்போ வந்து அது ஒரு பாலம் கட்டி கொடுத்து அங்கேருந்து பகுதியை வந்து ரேஷன் கடை நாங்கள் தான் பிரித்து வந்து ஒரு தனியார் வீட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் எம்எல்ஏ மூலமாக ஒரு நிதி ஒதுனாங்க. அந்த நிதி வந்து பட்டா இருந்தது. அதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ரேஷன் கடை கட்டுறதுக்கு அனைத்து பொருள் உதவியும், சிமெண்ட் மூட்டையிலேருந்து மண்ணிலேருந்து கம்பியிலேருந்து அனைத்து பொருட்களும் வந்து நம்முடைய எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் தான் அந்த ரேஷன் கடை கட்டி கொடுத்தாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துடன் வளர்ந்த சிறிய கிராமத்தின் கதைதான் இது. இதைப்போல இன்னும் எத்தனையோ வளர்ச்சிகள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கின்றன என்கிறார்கள் இந்த மக்கள். மருத்துவ படிப்புக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு கூட்டம் இன்று தொடங்கியது. இதில் 15,000 மாணவ மாணவியினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் இன்று துவங்கிய இந்த கலந்தாய்வில் 15,000 மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 18 காலியிடங்கள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 717 காலியிடங்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நிரப்பப்படும். மேலும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு அரசு கல்லூரிகளில் 16 காலியிடங்களும் தனியார் கல்லூரிகளில் 1250 காலியிடங்களும் உள்ளன. அவையும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடங்கியுள்ள கலந்தாய்வு கூட்டம் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நான் இப்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு வந்திருந்தேன். பட் அது கிடைக்கல, செல்ஃப் ஃபினான்சிங் தான் கிடச்சிது. நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்திருக்கேன். பட் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து 18 தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஆல் இண்டியா சீட்ஸ் அது சரண்டர் பண்ணால் மேபி இன்னும் மூவ் ஆகலாம். ஸோ அது மூவ் ஆகுனா கவர்மெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 12th நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபேஸ் 1 அட்டன் பண்ணேன். இப்போ வந்து விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 அட்டன் பண்ணேன். ட்ரிச்சிக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பீப்புளுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும், டெடிக்கேஷனோட சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்புக்காக சென்ற திருப்பூர் வெள்ளியங்காட்டைச் சேர்ந்த 1ஆம் ஆண்டு மாணவர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சரவணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணனின் உடலில் விஷம் செலுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்த ஆய்வறிக்கை
அறிக்கை முடிவுகள் வெளியாக 6 வாரங்கள் ஆகும் என்றும் அதன் பின்னரே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்றும் மருத்துவக் குழுவினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மருத்துவர் சுதீர் கே குப்தா தலைமையிலான மருத்துவ ஆய்வுக் குழுவினர் வெளியிட்டுள்ள சரவணனின் உடற்கூறு ஆய்வறிக்கையில் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் சரவணனின் உடலில் யாரோ விஷ ஊசியை செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட மகனை கருணை கொலை செய்ய அனுமதிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் சிறுவனின் தாய் மனு அளித்தார். கோயம்புத்தூர் தெப்பக்குளம் சுக்குவார்பேட் பகுதியில் வசித்து வருபவர் மணிமேகலை. கணவனை இழந்த நிலையில் தன் 2 மகன்கள் மற்றும் பெற்றோருடன் இருக்கும் இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது 2வது மகன் ஜெய் கணேஷ் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை கருணை கொலை செய்ய அனுமதிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தனது மூத்த மகனின் வருமானத்தை வைத்து மட்டுமே குடும்பம் நடத்தி வருவதால் பொருளாதார ரீதியாகவும் தனது மகனை பராமரிக்க முடியவில்லை என்று வேதனை தெரிவித்தார். ஜெய் கணேஷை மனநல காப்பகத்தில் அனுமதிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிந்துரை கடிதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு 4 வயசு வரைக்கும் நார்மலாக இருந்தாங்க. அதுக்கு மேலே இப்படி ஆகிப்போச்சு. மூளைக்காய்ச்சல் வந்து இப்படி ஆச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்த்தா எங்கேயும் சரியாகாதுன்ட்டாங்க. இப்போ ரொம்ப ரகலை பண்ணுறாங்க. எங்களால் வச்சுக்க முடியல. அதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க நீங்கள், இல்லைன்னா கருணை கொலை பண்ணுங்க. எங்களால் முடியல பார்த்துக்கிறது. வந்து என் தம்பியை வந்து கருணை கொலை பண்ணுறக்கோசரம் கேட்கறக்கு கலெக்டரேட்டை மனு கொடுக்கறக்கு வந்திருக்கேன். என் தம்பி வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறான். நானும் 3 வருஷமாக எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்றதுக்கு ட்ரை பண்ணேன். எங்கேயும் எடுத்துக்க மாட்டேறாங்க. எடுத்துக்கிட்டாலும் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் தட்டி விட்டுறாங்க. வேறு எங்கேயுமே இது பண்ணிக்க முடியுமா, வீட்டில் வச்சு பார்த்துக்க முடிய மாட்டேது எங்களால். சென்னையில் மது அருந்திவிட்டு காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய கார்பந்தய வீரரான விகாஷ் மற்றும் சரண்குமாரின் ஜாமீன் மனுவை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலையில் குடிபோதையில் தாறுமாறாக ஓடிய கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோக்கள் மீது மோதியதில் ஆட்டோவில் தூங்கிக் கொண்டிருந்த திருத்தணியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆறுமுகம் என்பவர் பலியானார். மேலும் ஆட்டோக்களில் உறங்கிக் கொண்டிருந்த 9 ஓட்டுநர்கள் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்திற்கு காரணமான விகாஷ் மற்றும் அவரது நண்பர் சரண்குமார் ஆகியோர் மதுபோதையில் இருந்ததை அடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய விகாஷ் மற்றும் சரண்குமார் சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டதை அடுத்து நீதிபதி வழக்கை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் விண்வெளி ஆய்வு CWCD அமைப்பதற்காக நிலம் வழங்கியவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனையை ஒப்படைக்க கோரி 4வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் அப்பகுதி மக்கள் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பழவேற்காட்டில் கடந்த 1971ஆம் ஆண்டு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு நடுவம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. நிலம் இழந்தவர்களுக்கு மாற்று இடம் கலங்கரை விளக்கம் பகுதியில் வழங்கப்பட்ட போதிலும் வருவாய்த்துறையினர் வீடு கட்ட அனுமதிக்கவில்லை. நீதிமன்ற உத்தரவுப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலம் வழங்கப்படாததால் குடும்ப அட்டையை ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இப்பகுதி மக்களை காவல்துறையினர் கைது செய்து இன்று விடுவித்தனர். இந்த நிலையில் ஊருக்கு திரும்பாத அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வந்து கரிமணலுக்கு தான் சொந்தமான இடம். எங்ககிட்ட வந்து நிறைய அதிகாரிகள் வந்து எங்ககிட்ட பேசியிருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டித்தரேன், நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்த மாற்றுங்க அப்படின்னாங்க. எங்களுடைய பட்டாவை எங்களுக்காக கேட்குறோம். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இடம் தான், ஆனால் அந்த இடத்த தர முடியாது, வேற மாற்று இடத்த தரேன்றாங்க. திருச்சி மாநகராட்சியின் நிகழ்நிறைவு கூட்டத்தில் தீர்மானங்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியின் நிறைவு கூட்டம் மேயர் ஜெயா தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்படாமல் எண்களை மட்டும் குறிப்பிட்டு நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் மேயரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பதிலுக்கு அதிமுக உறுப்பினர்களும் முழக்கமிட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த இறுதி கூட்டத்தில் எங்கள் பேசுறதுக்கே வாய்ப்பே கொடுக்கவில்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி 33 கோடி ரூபாய் ப்ரொபோசல் அனுப்பிச்சு அடிப்படை வசதிக்காக அனுப்பப்பட்டது. அவங்க இதுவரையும் ஒர்க்குக்காக எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. அதுக்காக அவங்கள கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்.
தேனி அருகே இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த பெண்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகில் உள்ள கோகிலாபுரம் கிராமத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவரின் இல்ல விழாவில் பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட மோதலில் இரு சமூகத்தினருக்கிடையே சண்டை ஏற்பட்டது. இது தொடர்பாக உத்தமபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு சமூகத்தினர் மீது மட்டும் அதிக அளவில் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர். 6 மணி வரைக்கும் வெடி போடுவாங்களா? அப்படி போட்டு சின்ன பிள்ளை மேலே தெரிச்சு விழுந்துருச்சு. அங்கே வந்து ஒரே ஆளுதான், ஒரே குடும்பத்தை. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த 40 பேரை ஒரு குடும்பத்தால் அடிக்க முடியுமா? 12 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டக்குன்னு போய் சொன்னா அவங்க மேல வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காம எஃப்ஐஆர் போட்டு பூராத்தி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது எந்த வகையில நாயா? எங்களோட வாழ்வாதாரம் கெடுது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பஞ்சு லாரி தீப்பிடித்து எரிந்ததில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து பஞ்சு ஏற்றுக்கொண்டு ராஜபாளையம் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் இடையக்கோட்டை ஆறுகன்பாளையம் அருகே லாரி வந்தபோது திடீரென தீப்பற்றி எரிந்தது. லாரி ஓட்டுநர் முருகன் உடனடியாக கீழே இறங்கியதுடன் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்தார். ஒட்டன்சத்திரம் வேடச்சந்தூர் நிலைய தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு எரிந்து நாசமானதுடன் லாரியும் முழுவதுமாக எரிந்து போனது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக கர்நாடகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அத்திப்பள்ளி எல்லைப் பகுதியில் 15வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகாவில் கடந்த 15 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் தமிழகம் கர்நாடக எல்லைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான ஜிஜுவாடியில் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதேபோல் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கர்நாடக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இரு மாநிலங்களுக்கும் சென்று வரும் மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கின்றனர். பஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு. 2.5 கிலோமீட்டர் நடக்கணும். வேறு அதுவும் இல்லாமல் பஸ்ஸு வேறு எல்லாம் செக் போஸ்ட் ஓடி நடந்து போகணும். 1 கிலோமீட்டர் நடந்து தான் சார் போகணும். அங்கேருந்து பார்டர் போனால் அங்கே போனால் நமக்கு கர்நாடகா பஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு பஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அது மட்டும்தான் சிரமமாக இருக்குது. குழந்தைங்க தூக்கின்னு போகிறவங்க வயசானவங்க ரொம்ப 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்காக ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு மலைவாழ் மக்கள் வனத்துறையினரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சினையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கூடலூர், அகமலை, அடுக்கம், வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்கள் தேன் மற்றும் கிழங்குகளை சேகரித்துக் கொண்டு திரும்பும்போது வனத்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்தி பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் கூறப்பட்டது. மேலும் மலைவாழ் பெண்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை பறித்து சென்றதாகவும் இது தொடர்பாக நியாயம் கேட்க சென்ற மலைவாழ் மக்களை வனத்துறையினர் தாக்கி அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்தும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு 25% நிதி உதவி வழங்கிட கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன வாடகை நிலையங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், ஜிபிஆர்எஸ் மீட்டர்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஎஃப்டி மைதானத்தில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக பேரவை நோக்கி புறப்பட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தவிர்த்து அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர். போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4000 ஆட்டோ தொழிலாளர்களும் வேலைநிறுத்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்டோ தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 40, அதனைத் தொடர்ந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் வழங்க வேண்டும். அதேபோல் ஆட்டோ தொழிலாளருக்கென தனியாக நல வாரியம் அமைத்து அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பேட்டிங்கில் முழு கவனம் செலுத்துவோம். நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் பற்றி விராட் கோலி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயினர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட தொடர் மழை காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். வீடுகளில் இருந்த பொருட்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்களும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் மூழ்கி இறந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர் மழை காரணமாக சிமாரக் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 5க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்து அணியுடன் மோத உள்ள டெஸ்ட் போட்டியில் பேட்டிங்கில் முழு கவனம் செலுத்துவோம் என்று அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே 3 டெஸ்ட் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன. இரு அணிகளும் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி கான்பூரில் நாளை தொடங்குகிறது. இந்திய கிரிக்கெட் அணி மோதும் 500வது டெஸ்ட் போட்டி இது என்பதால் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா சிக்குன்குனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் சிறப்புமிக்க 500வது டெஸ்ட் போட்டியில் இஷாந்த் சர்மா பங்கேற்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வேகப்பந்து வீச்சாளர் இஷாந்த் சர்மா பங்கேற்காதது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படும் நிலையில் பேட்டிங்கில் இந்திய அணி முழு கவனம் செலுத்தும் என்று விராட் கோலி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவை சின்னமலை விமான நிலையம் இடையே தொடக்கி வைத்தார் முதல்வர் ஜெயலலிதா. ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இனி இல்லை. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரதமர் இல்லம் இருக்கும் ரேஸ்கோர்ஸ் சாலை பெயர் மாற்றம் தில்லி மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. மதனை அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராம்குமார் இறந்த வழக்கில் 3வது நீதிபதியாக கிருபாகரன் நியமனம். நாளை விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.